இந்த போர்டு பாத்தீங்கன்னா பழைய காலத்து மைக்கா சீட்டு. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலம் சீட்ல போட்டு நம்ம வந்து எம்சிபி போட்டு நம்ம கொடுக்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா வந்து 4 பீஸ் இருக்குது சுவிட்ச் டைப்ல. அதே மாதிரி வந்து ஒரு டிபி சுவிட்ச் இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைலம் சீட்டு போட்டு நம்ம வந்து அதுல வந்து ஒரு 4 எம்சிபி போட்டு ஒரு டிபி சுவிட்ச் போட்டு கொடுக்கலான்னு இருக்கோம். இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிபி பாக்ஸ் வச்சு எம்சிபி போடுறதா இருந்தா செலவு அதிகமா வரும். இப்போ வந்து நம்ம வந்து செலவு அதிகமா பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நம்ம வந்து ஹைலம் சீட்ல வந்து எம்சிபி வாங்கி நம்ம வந்து மாட்ட போறோம். உங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மெயின் சுவிட்ச்ல இருந்து டைரக்டா வந்து எந்த கண்ட்ரோலும் ஆகாம வந்து டைரக்டா வந்து சுவிட்ச் போர்டுக்கு வருதுன்னா அந்தந்த சுவிட்ச் போர்டுல கூட இந்த மாதிரி வந்து எம்சிபி டைப்ல எம்சிபியை வாங்கி தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்படி பண்ணும்போது என்னன்னா ஏதாவது ஷார்ட் சர்க்கிட் ஆச்சுன்னா எல்லா ரூம்லயுமே நம்ம வந்து தனித்தனியா வந்து எம்சிபி வச்சிருக்கோம். அதனால வந்து எந்த ரூம்ல வந்து ஷார்ட் சர்க்கிட் ஆகுதோ அந்த ரூம்ல மட்டும்தான் லைட் எரியாது, மீதி எல்லா இடமும் லைட் எரியும். எந்த ரூம்ல லைட் எரியலோ அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா எம்சிபி வந்து ட்ரிப் ஆயிருக்கும். அந்த எதனால ட்ரிப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த ஃபால்ட்டை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா அது எம்சிபி ஆன் பண்ணி விட்டா ஆன் ஆகும். அதனால உங்க வீட்டுல வந்து டிபி பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப வருத்தப்படாதீங்க. ரொம்பவும் ஈஸியாட்டும் மிக குறைந்த செலவுல இந்த மாதிரி வந்து ஒரு எம்சிபி வாங்கி சுவிட்ச் போர்டு பக்கத்துல மாட்டி விடுங்க. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி டிபி பாக்ஸ் இருக்குது. என்னன்னா பழைய டைப் ஃபீஸ் வச்சிருக்காங்க, அதே மாதிரி டிபி சுவிட்ச் போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து புதுசா வந்து எம்சிபி டைப்ல தான் இப்போ போட்டிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா டிபி சுவிட்ச் யூஸ் பண்ணிருக்கோம். டிபி சுவிட்ச் எதனால யூஸ் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா 2 போல் எம்சிபி நமக்கு கிடைக்கல, அந்த ஒரு காரணத்தினால வந்து டிபி சுவிட்ச் போட வேண்டியது ஆயிப்போச்சு. நீங்க இந்த மாதிரி மாற்றதா இருந்தா டிபி சுவிட்சுக்கு பதிலாக வந்து எம்சிபிஎல் டைப்ல 2 போல் வருது, அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா லைன் கொடுக்கறது ரொம்பவே ஈஸி தான். கீழே இருந்து மெயின் சுவிட்ச்ல இருந்து 2 ஒயர் வந்து மேல வந்திருக்கும். அந்த 2 ஒயர்ல வந்து நம்ம சுவிட்ச் டிபி சுவிட்ச் ஒன்று போட்டிருக்கோம். அந்த டிபி சுவிட்ச்ல இன்ல கொடுக்கணும். அதுல இருந்து அவுட்புட் டிபி சுவிட்ச்ல இருந்து அவுட்புட் நேர எம்சிபிக்கு எல்லா எம்சிபி லூப்பிங் பண்ணி விடணும். கீழே மெயின் சுவிட்ச்ல இருந்து வந்த ஒயர் பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ் பாத்தீங்கன்னா நீளம் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் வந்து சோப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து நீளம் பாருங்க, நீளத்துக்கு மேல லைன் என்ன லைன் கொடுத்துருக்கோம்னா நம்ம வந்து இந்த எம்சிபிக்கு வர ஒயரை தான் நம்ம வந்து மஞ்சள் கலர் ஒயர் போட்டு லூப்பிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சோப்புக்கு மேல வந்து கருப்பு கொடுத்துருக்கோம். அது பாத்தீங்கன்னா இந்த மொத்த வீட்டோட நியூட்ரல தான் நம்ம வந்து அவுட்புட்ல கொடுத்துருக்கோம். உங்க வீட்டுக்கு நீங்களே எம்சிபி வாங்கி நீங்களே மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மெயின் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நல்லா பக்கவா பண்ணுங்க. சேஃப்டி ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம மாட்டினதை வந்து இப்போ செக் பண்ணி பார்த்துலாம். கீழே மேல ஆன் பண்ணியாச்சு. இப்போ மேல இந்த டிபி சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைன் வந்துட்டு பாருங்க. இப்போ எல்லா எம்சிபியும் நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க 10 ஆம்ஸ் ஆன் பண்ண உடனே நம்ம ஹால்ல லைட் எரியுது. டிபி சுவிட்ச் பாத்தீங்கன்னா 32 ஆம்ஸ் டிபி சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 16 ஆம்ஸ்ல வந்து 2 எம்சிபி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 10 ஆம்ஸ்ல 2 யூஸ் பண்ணியிருக்கோம்.